பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சேனக்கிழங்கு அரைஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கைட்டு அதில் போடலாம். கைக்கு தேங்காய் எண்ணெய் கழுவிட்டு அப்புறம் சேனக்கிழங்கு அரிங்க, இல்லைன்னா கை பூரா பிப்பெலும்பிடும். தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், வேகிட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா கொதியுதுங்க. வேகலை, வேகட்டும், நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா பெருசாக இருக்கிறதா பார்த்து சுடுது. இந்த தண்ணி ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன்னா இதில் இருக்கிற அந்த பிப்பு, இந்த காய் வந்து நல்லா பிப்பு எடுக்கும். அதாவது என்னமோ சொல்லுவாங்க, கறிக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேக வச்சு இந்த தண்ணி நிறுத்திட்டு நம்ம சாப்பிட்ட மசாலாலாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். கறி குழம்பு விட 3 நாளாக சூப்பராக இருக்கும். கிழங்கு தண்ணி இது உப்பு போட்டு வேக வச்சது இப்படியே சும்மாவே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதில் வேணால் ஒரு லெமன் கால் லெமன் புழிஞ்சு விட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சாலட் மாதிரி. பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். சோம்பு, சீரகம், சோம்பு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், 2 கிராம்பு, ஒரு பட்டை, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவும் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் தான் வரும். நல்லா மிதமான சூட்டில் இது வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை பிடிக்கும். கொத்தமல்லி பொடியாக இருக்குது, மிளகும் பொடியாக இருக்குது, அதனால் நான் வந்து அது போடல. நாங்கள் அது காய் போடும்போது போட்டுக்கலான்னு.
நீங்கள் உங்கள்கிட்ட பொடி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கிட்டுக்கலாம். நான் இடிகளில் வச்சு தான் இடித்து போட போகிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து இடித்தோம்னா சீக்கிரம் நல்லா இடிச்சுடுவோம். அதனால தான் நான் நல்லா பொடியிட்டு நல்லா பொரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வறுபட்டுருச்சுன்னு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை இடிச்சிட்டு பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடலாம். ஒரு 3 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கே போடலாம். நீங்கள் இஞ்சி கூட போட்டுக்கறனா போட்டுக்கலாம். நான் இஞ்சி போடல, பூண்டு மட்டுமே போடுறேன். இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு போடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகா. உங்களுக்கு காரத்துக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து 50% மட்டும்தான் வணங்கணும், ரொம்ப அதிகமாக வணங்கக்கூடாது. ஏன்னா நம்ம வேக வச்ச கறிக்கு வெங்காயம் நல்லா வணங்கி இருந்ததுனாக்கா, வணங்காமல் இருந்ததுன்னா கொஞ்சம் அதில் பல்லு படும்போது சாப்பிடும்போது பல்லு படும்போது நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம காயை எடுத்து வச்சுக்கிற காயை போட்டுடலாம். நம்ம இடிக்கிறதுக்கு அரைச்சி வச்சோம்ல சோம்பு சீரகலாம், அதையும் மேலே போட்டலாம். கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும். 1/4 ஸ்பூன் நம்ம வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்து கொஞ்சமாக மட்டும் போட்டால் போதும். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன்.
5 நிமிஷம் வேகலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிளறி விடுவேன், இல்லைன்னா அடி வத்திடும். ஏன்னா நம்ம கடலை பருப்பு போட்டிருக்கோம்ல. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி இடித்து போடல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் கரம் மசாலா இருந்ததுன்னா கரம் மசாலா கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுடலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க, நான் போடலை. அடுப்பாக பண்ணுங்கள். பாருங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்தடையும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இனி இது வரைக்கும் எங்கள் வீடியோக்களை பார்த்து ஷேர் பண்ணுவவங்களுக்கும் லைக் பண்ணுவவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் செய்யப்படுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.